வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கதம்ப சாம்பார் வச்சுருக்குறோம். கதம்ப சாம்பார் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார். அது எப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் வந்து ஒரு நீட்டமான ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி இவ்வளோ எடுத்தாச்சு. பருப்பு வந்து ஊற வச்சுருக்குறோம், துவரம் பருப்பு. இப்போ காய்கறி எல்லாமே நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம். நல்ல துண்டாக, ரொம்ப பெரிய துண்டாக எடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய், ஜீரகம், கொத்தமல்லி, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இது குக்கரில் 1 பாட் சாம்பாராக தான் வைக்க போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வைக்க போகிறோம். வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு எல்லா காய்கறியுமே போட போகிறோம். எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். முதல்ல கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு எல்லா காய்கறியும் போட்டு நல்லா அழகாக வதக்க போகிறோம். அது வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா எல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றி பருப்பு போட்டு மூட போகிறோம். வேறு எதுவும் இல்லை. பருப்பை போட்டு இப்போ தான் அந்த மசாலா, நம்ம அரைச்ச மசாலா, தேங்காய், ஜீரகம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம். அதை வந்து உள்ளே போட்டோம். இப்போ போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா வெந்த பிறகு புளி சேர்க்குறோம். லாஸ்ட்டாக புளி சேர்க்குறோம். இந்த பக்கத்தில் சோறு வந்து வச்சுருக்குறோம். சுட சோறு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து குக்கரில் வச்சுருக்கோம். நல்ல ஒரு 4-5 விசில் விட்டோம்னாலே நல்லா இது அழகாக வந்துடும். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ரெடி ஆகிடுச்சு எல்லாம். பப்பாளி பழம் வச்சுருக்கிறேன். சுட சோறு வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சிப்ஸ் வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு. இதுதான் போதும். ஏன்னா கதம்ப சாம்பார்லேயே எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக தனியாக சைட் டிஷ்னு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏதாவது அப்பளம், வத்தல் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டினோன்னா இப்போ நல்லாவே எல்லாமே ரொம்ப மேஷாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த சாம்பார். ஏன்னா நம்ம நார்மலாக சட்டியில் நம்ம வந்து வேறு இதில் பாத்திரத்தில் பண்ணுறதுக்கும் குக்கரில் பண்ணுறதுக்கும் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காய்கறியுமே வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ரொம்ப மேஷாக இருக்கும். ஏன்னா முருங்கைக்காய் எல்லாமே நல்லா ஜூஸியாக உள்ளே வந்து அது ஒரு டெண்டராக இறங்கியிருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம நெய் போட்டு அழகாக சாப்பிடலாம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து வச்சுருக்கிறேன். கடைசியாக தயிரோடு சாப்பிட்டுட்டு நான் இன்றைய உணவை முடிக்கிறேன்.